have unconditional love. நிபந்தனையற்ற ஒரு அன்பு வாங்க பெருங்க ஆண்டவர்ட்ட. நிபந்தனையற்ற அன்பு. இந்த unconditional love என்ன பண்ணும் அப்படின்னா, it will accept everyone. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும். It will kill ego. ஈகோவை கொல்லும். Unconditional love will kill ego. நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைக்கு காரணம் ஈகோ தான். அப்படிதானே? எவன் பெரியவன் பிரச்சனை தான். அதனாலதான் சொல்றோம், ஃபேமிலில nobody is the boss. Nobody is the boss in the church. சர்ச்சில் யாரும் என்ன கிடையாது. பாஸ்டர்ஸ் வந்து சர்வன்ட்ஸ், அவ்வளவுதான். டீம் பாஸ்டர் டீம் வந்து சர்வன்ட் லீடர்ஸ், அவ்வளவுதான். யார் தான் பாஸ்? இயேசு ஒருவர் தான் பாஸ். ஆமென். வீட்ல ஹஸ்பண்ட் பாஸ் கிடையாது, ஒய்ஃப் பாஸ் கிடையாது, மாமியார் மாமனார் பாஸ் கிடையாது. சோ நம்ம நல்லா கவனிக்கணும். அந்த அன்கண்டிஷனல் லவ் இட் வில் கில் ஈகோ. அது கொல்லும். இட் கோஸ் டவுன் டு எனி லெவல். எந்த லெவலுக்கும் போகும். காட்டி கொடுக்க போகிறவனுடைய காலையும் அவரால் கழுவ முடிந்தது. அவர் சொல்லிக்கலாம்ல, அவரும் மனுஷன் தானே. ஆண்டவரே 11 பேர் பிதாவே 11 பேர் காலை கழுவுறேன், ஆனா என்ன காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காலை என்னால என்ன செய்ய முடியாது. சொல்ல முடியுமா? முடியாதா? மனுஷன் தான் அவரு, ஆனா செய்யல. அவன் காலையும் கழுவுனார். அவனை காட்டி கூட கொடுக்கல. அவரு காட்டி கொடுக்கல. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே அப்படிப்பட்ட it forgives. the unconditional love forgives everyone. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க மன்னிச்சிடுறோம் ஆனா மறக்க மாட்டோம். நீங்க மறக்காமல் மன்னிப்புக்கிறதுக்கு பேர மன்னிப்பு கிடையாது. மன்னிங்க. இந்த மே மாசம் ஆட்கள் செஞ்சதெல்லாம் மறந்துருங்க. பாஸ்டர் நீங்களா விவரம் தெரியாம பேசுறீங்க பாஸ்டர், இதெல்லாம் எப்படி பாஸ்டர் மன்னிக்க முடியும்? ஏன் மன்னிக்க முடியாதுங்கிற? இயேசு மன்னிச்சாரு நம்மள, நம்முடைய பாவங்களை இயேசு மன்னிச்சாரு. அதான் அன்கண்டிஷனல் லவ். நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆனா இவரை மன்னிக்க முடியாது. நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆனா இந்த ஈவென்ட்டை மட்டும் என்னால என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. அப்படி ஒரு ஈவென்ட் நம்ம மனசுக்குள்ள இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா.